வெல்கம். இன்றைக்கி தமிழில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கஸ்டமருக்காக நான் பண்ண ஒரு கஸ்டம் ஃபோட்டோ ஆல்பமோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன். தலைகளாக வச்சுருக்கேன், சாரி, இதுதான் ஃப்ரண்ட் வியூவு. ஸோ இதோட பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி நான் உள்ளே என்னென்ன இது வந்து ஸ்க்ராப் புக்குன்னு சொல்லுவாங்க, எந்த மாதிரியான டைப்ஸில் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஆர்டர் வேணும், ஸ்க்ராப் புக் ஆல்பம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இல்லை பயோலையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 15K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து கஸ்டமர் வந்து பாக்ஸ் வித் ஆல்பம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. அந்த ஆல்பத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் சிம்காஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் கஸ்டமர் வந்து முழுக்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதால் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவங்களோட இன்புட்ஸ் இல்லை. யூஸ்வலாக என்னோடய இன்புட்ஸ்க்கே கஸ்டமர் விட்டுட்டாங்க அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆட் பண்ணுவேன். அவங்க இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அப்படியே செஞ்சு கொடுத்துருவேன். இதுதான் வந்து ஆல்பமு. ஹாப்பி பர்த்டே தீமில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் கொடுத்துருப்பேன். அண்ட் ஜிக்னாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டரில் உள்ள ஒரு ரோசஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் வந்து இது வந்து குஞ்சம்னு சொல்லுவேன். என்னோடய எல்லா ஆல்பம்லேயும் நான் மேக்ஸிமம் வந்து இது கொடுப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இது இல்லாமல் பேட்டர்ன் ஷீட் மட்டுமே கொடுக்கலாம். பேட்டர்ன் ஷீட் என்னங்கிறத உள்ளே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஆல்பம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரிப்பன் டைப் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் அவங்க ஹேண்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் வச்சுருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே அந்த பிக் மட்டும் வச்சுட்டு 2 குட்டியான ஸ்டோன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லவ்ங்கிறத 3Dயில் கொடுத்துருந்தேன். அண்ட் சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா 3D கிளிட்டரில் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருந்தேன். இது செகண்ட் பேஜ். இது தான் பேட்டர்ன் ஷீட்டு. இதில் நான் வந்து ஒரு அழகான கோட்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஹிடன் அவுட் கார்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் அப்படி ஓப்பன் பண்ணும்போது சைடில் மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹிடனில் வரும். அண்ட் அவரோட குட்டி வயசு ஃபோட்டோ கொடுத்து அவர் நேம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே கோட்ஸ் வந்து இந்த ஹிடன் கார்ட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். க்ளோஸ் பண்ணும்போது அந்த கார்டும் அழகாக ஹிடன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இது பண்ணியிருக்கேன், ஆனால் வீடியோ போஸ்ட் பண்ணது கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ஷேப், ஈஃபில் டவர், அப்புறம் கேஸ்டில், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக புல் அவுட்டு கார்டு அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரியான வீடியோஸும் போடணும், உங்களுக்கு இதில் ஷோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஆல்பமையும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் பேஜில் பார்த்திங்கன்னா அவங்க என்கேஜ்மெண்ட் பிக் 2 கொடுத்துருந்தாங்க, அதை தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரு அழகான கோல்ட் ஹார்ட் தீமில் 2 குட்டி ஹார்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஸ்டோன்ஸில் ஒட்டியிருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்விங் கார்டு. இதே டபுள் ஸ்விங் கார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு பிக்கும் வரும், கோட்டும் வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லவ்ங்கிற ஒரு கார்டு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது அப்படியே புக் மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு கப்பலோட இது போட்டு ஒரு ஹார்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு ஒரு கோட் வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்டை இழுத்திங்கன்னா 2 பிக் வரும். இப்போ 2 சைடுமே பார்த்திங்கன்னா கோட் மட்டும்தான் இருக்கியா. இப்போ இந்த கார்டை ஸ்விங் பண்ணும்போது இவங்களோட பிக்சர் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டபுள் ஸ்விங் கார்டு. இதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் புல் அவுட் கார்டு. ஸோ இதுதான் பேட்டர்ன் ஷீட் நான் சொன்னேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளவர் தீமில் கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றும். ஸோ தீம்கான கார்டுமே நான் ஷோ பண்ணுவேன், ஹார்ட் தீமாக எது வேணும்னு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற கார்டு வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு புல்லுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதை இழுக்கும்போது ஃப்ளிப் மாதிரி இமேஜஸ் வந்து மேலேயும் கிளி ஆகும். இதில் வந்து நான் 4 இமேஜஸ் தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நம்ம 10மே வைக்கலாம். இது வந்து ஒரு மினி ஆல்பம். ஸோ அதில் வந்து 4 வைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ஃபோல்டிங் க்யூபு. ஸோ இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு பண்ணாமல் நான் வந்து ஒரு ரிப்பன் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 சைட்லேயும் மேலேயும் கீழேயும் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கோட்டு, நடுவில் ஸ்டிக்கர், அண்ட் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நானே ட்ரா பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. நடுவில் வந்து ஹாப்பி பர்த்டே சதீஷ்னு அவங்க நேம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், பாக்ஸ் மாதிரி ஆக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு மேக்னெட்டும் சைடில் கொடுத்துருப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும். இப்போ மேலே உள்ளதை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த க்யூப் வந்து அழகாக ரொட்டேட் ஆகும். நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆங்கிளில் 5 இமேஜஸ் இதுக்கு வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா இமேஜஸாகவும் போடலாம் இந்த மினி ஆல்பமுக்கு நான் கொடுத்த கவுண்ட்டுக்கு. ஸோ பாக்ஸில் மட்டும் பிக்சர்ஸ் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆல்பம் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், என்னோடய வாட்ஸ்அப் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். 2லேயுமே செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் ஆர்டர் பண்ணிக்க முடியும்.
இந்த பேஜில் என்வெலாப் டைப் கார்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்வெலாப் டைப்பில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து இமேஜஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோப் மூலயமா நான் வந்து அன்பிளாக் பண்ணலாம், இல்லைனா மேக்னெட் டைப் கூட வைக்கலாம். மேலே க்யூட்டாக 2 அது பேர் என்ன, பூனை இது கொடுத்துருக்கேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 கார்டு வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது மினி ஆல்பம்ங்கிறதால 30+ இமேஜஸ் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸும் ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாணத்தப்போ இருந்த அந்த தாலி பிக்கும், அவங்களோட சீமந்தம் டைமில் எடுத்த இந்த பிக்கும் ரெண்டுமே இந்த பிளேஸில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2-3 கோட்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த என்வெலாப்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் புல் அவுட் கார்டு. ஸோ இது வந்து ஒரு ரோப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பனில் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் டேட், மேரேஜ் டேட் அண்டு ப்ரெக்னென்ட் ஆன டேட் அண்டு பாப்பா பிறந்த டேட் இது எல்லாத்தையும் ஒரு புல் அவுட் மாதிரி கொடுத்து அதில் ஹார்ட்டில் வந்து எல்லா டேட் வித்து அது எதுக்கானது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து 10 வரைக்கும் நம்ம புல் அவுட் கார்ட்ஸ் பண்ணலாம். இது மினி ஆல்பம்ங்கிறதால இந்த கவுண்ட்ஸில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்களோட பிக் மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி 3 பிக்கு அண்ட் அதில் வந்து ஹாப்பி பர்த்டே கோட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஓவல் தீமில் பேக்ரவுண்ட் இருக்கிறதால ஸ்டிக்கருமே ஓவல் தீமில் நல்லா பெருசான உள்ள ஸ்டிக்கர் வந்து நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல் அவுட் ரொட்டேட்டிங் கார்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும் ப்ளஸ் புல்லப்பும் ஆகும். ஸோ அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆகும். நான் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து அவங்க கிட் கூட அந்த குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல் பண்ணி ரொட்டேட்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.